Shri Guru Puryo Namaha. His Holiness Ananta Shri Vibhushat Swami Narayana Tirth from Sri Kalika Peeth Gangotri. So, நீங்க வந்திருக்கிற சமயம் வந்திருக்கிற இது ரொம்ப எங்களுக்கெல்லாம் ப்ரைட் ஆகும். தேங்க்யூ வெரி மச். सूत्रभाषितो वन्दे भगवन्तो पुनः सच्चिदानंद रूपाय कृष्णाय कृष्णकारिणे नमो वेदांत वेद्याय गुरुवे बुद्धिसाक्षिणे अविद्यानाम् अंधस्त्रिय विहीन दीपनगरी जडानां चैतन्यस्तवहमदनन्दस्फुटीजलि दरिद्राणां चिन्तामणि गुणनिधा जन्मजलदौ निमग्नानां तत्र परागश्य भवति मनोनयन वर्धनम कृष्ण परमात्मा के இது ஆனந்தத்தை கொடுக்கணும்னா கோபிகாவோட பாத தூளிகா ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்களெல்லாம் பார்க்கறதுல நான் என்ன ஆகுதுன்னா எனக்கு தர்ஷனீய தமோசாந்தம் மனோநயன வர்த்தனம் மனசுல சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்படி வருது? அதுக்கு அற்புதமான சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்ரதாம் பாத்ரத்வா தனமாப்னோதி தனா தர்மம் ததசுகம். இந்த வித்யா வேணும். என்ன வித்யா? ஆத்ம வித்யா வேணும். அந்த ஆத்ம வித்யா வந்த உடனே வினயம் தானா வந்துடும். வினயா தியாதி பாத்திரதா அந்த தகுதி வந்த உடனே பாத்திரத்வா தனமாப்னோதி. அதனால அவனுக்கு தனம் சாதாரணமா அசாதாரணமா வரும். தனம் வரணும்னா நீங்க அங்க இங்கேயும் அவையணும்னு அவசியம் இல்லை. தனம் வரணும்னா ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும். ஆத்ம வித்தியன்னா என்ன? இதுக்கு வேதத்துல 2 விதமான லட்சணங்கள் உண்டு. ஒரு லட்சணம் என்னன்னா விவகாரிக லட்சணம். விவகாரிக லட்சணம்னா என்ன? வெளியில எல்லாம் பார்த்தவங்க பகவான் மாதிரி தெரியும். எதை பார்த்தாலும் பகவானோட அர்த்தம் இருக்குன்னு தெரியும். அது என்ன பண்றதுன்னா உங்களுக்கு பக்தியை வரவழைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தவொடனே என்ன ஆகும்னா பகவான் யாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரிவிட ஆரம்பிக்கும். பகவான் பத்திரமா இருப்பாரா, இல்ல குட்டையா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா அப்படின்னு உங்கள்கிட்ட தேடுதல் வரும். அதுக்கு இந்த மாதிரி கோவில் தான் அவசியம். இந்த கோவில் அவசியமா இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிரம்மைவ சத்தியம் கேவலம்ங்கிற ஒரு ஸ்திதி வரும். பிரம்மத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பாவனை வராது. சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மாதிரி அது வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சாதனா ஆராதனா உபாசனான்னு 3 உபாயத்தை எடுத்துக்கணும். சாதனா ஆராதனா உபாசனா. அதுக்காக ஆதிசங்கராச்சாரியா என்ன பண்ணிருக்காங்க? சண்மத புனவு உதாரணம் எல்லாம் சொல்லுவா. ஆதிசங்கரார் அமைச்சது இந்த சனாதன தர்மம் இல்ல. ஆதிசங்கராச்சாரியா பிரபோஜகர் அத புனர் உத்தாரணம் பண்ணார். அதுக்கு முன்னாடியே சனாதன தர்மம் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா மற்ற தர்மங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த மற்ற தர்மங்கள் என்ன ஆச்சுன்னா சனாதன தர்மத்தினுடைய தாற்பயத்திலிருந்து மக்கள்லாம் விலகி போக ஆரம்பித்தார். அதனால ஆதிசங்கர் என்ன பண்ணார்னா அவதாரம் பண்ணார்.
அவதாரம் பண்ணி தன்னோட 32 வயசு காலங்கள் 16 வயசு தான், 16 வயசு மேல 16 வயசுல இவர் கொடுத்தாரு, யாதர் கொடுத்தாரு. 32 வருஷ காலத்துல எல்லா பிற மதங்கள் அத்தனையும் நீ உன்னோட மதம் பகவானை காமிக்காது, சத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ சனாதன தர்மத்துக்கு வரணும்னு. சனாதன தர்மத்துக்கு தாற்பயம் என்னன்னா, இந்த கோவில கௌமாரம் மட்டும் இல்லை, ஸ்ரீசாஸ்திரமும் இருக்கு, கானாபத்தியமும் இருக்கு, நவகிரகங்களுக்கு சூரிய வழிபாடும் இருக்கு, விஷ்ணு எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். அதனால சண்மதம் எல்லா கோவிலுக்கும் போனோம்னா அங்க உங்களுக்கு சண்மத உபாசனா வந்துடும். இந்த சண்மத உபாசனா என்ன பண்ணணும்னா அதை ஆராதனை பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஸ்திதி என்ன ஆகும்னா ஜாகிரதி சொப்னா சுசுப்திங்கிற ஸ்திதியிலிருந்து அவஸ்தைகள் மாறும், துரிய அவஸ்தான அவஸ்தா வரும். அந்த அவஸ்தை வர ஆரம்பிச்சு விட்டுனா பல பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அதுக்காக தான் இவ்வளவு உதாரணம் பண்றதுக்காக ஆதிசங்கரர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சண்மதத்தை புனர் உதாரணம் பண்ணியிருக்காரு. நீ எங்க போனாலும் ஒரு ஆலயம் வேணும் அப்படிங்கிறது தான் தட்சிண பாரதத்தில் நம்ம கற்றுக்கிறது. எங்க போனாலும் தமிழ்நாடுனா கார்த்திகை வழிபாடு, கார்த்திகேயனுடைய வழிபாடு எங்க இருக்குன்னா தமிழ்நாடுல இருக்கு. அதே கார்த்திகேயனை வட மாநிலத்தை பாலகநாத் எங்க இருக்கு, இமாச்சல் பிரதேசம் பாலகநாத். டெல்லியில பார்த்தா உத்தர சாமி மலை பண்ணோம். இங்க பார்க்கும் போது எனக்கு என்னன்னா வள்ளி தேவதேனா சமேதரோட சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அவர் என்ன பண்ணா என்ன சொல்றார், பிரம்மைவ சத்தியம் கேவலம்ங்கிறார். என்ன சொல்றார், சுப்பிரமணியனாவே பிரம்மத்தோட சொல்லிருப்போம். ஆதிசங்கரர் பூரா பாரதத்துக்கு போனார், எல்லா இடத்துக்கும் போனார். கடைசியில் எங்க வந்தார், திருச்செந்தூர் வந்தார். திருச்செந்தூர் வந்த உடனே அவருக்கும் என்னன்னா இந்த மனுஷ சாதீன உபதிரவங்கள் ஜாஸ்தி வரும். அந்த உபதிரவங்கள் வந்த உடனே நேரா சுப்பிரமணியேஸ்வரத்துக்கு போயிட்டார். போன உடனே சுப்பிரமணிய பிள்ளைலாம் நமக்கு எல்லாம் கொடுத்தார். அதனால அவரோட உபாதைகள்லாம் தீர்ந்து போச்சு. அதனால சுப்பிரமணியர் வழிபாடு எல்லா விதமான உபாதைகளையும் தீர்க்கணும்னா சுப்பிரமணியர் அவர் ஞான ஸ்வரூபம். குருவாயூர் போகணும்னு அவசியம் இருக்கு, குருவாயூர் வந்துருக்கு. அதுக்கு ரொம்ப அழகா செங்காலிவர் டீச்சர் சொல்றார், பாலான் ஸ்வகீயான் தவசன்னிதானே நித்யானதானாத் பரிபாலயத்திஹி சதா படத்விஷ்ய புராணலக்னம் சம்சேதிதாயாத்து நமோ ஹரேதேங்கிறது. என்ன அர்த்தம், நீ பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கிறீடா கிருஷ்ணா, பாலான் ஸ்வகீயான் தவசன்னிதானே, எவ்வளவு தவக்கலையா இருக்கும் உன்னுடைய முகம். நித்யானதானாத் பரிபாலயத்திஹி, இந்த லோகத்தை எப்படி உன்னால சம்ரட்சணம் பண்ண சின்ன குழந்தையா இருக்கு அப்படின்னு கேட்கிறார் செங்காலிவர் ராமகிருஷ்ணர். எவ்வளவு அழகா அற்புதமா கிருஷ்ணனை பத்தி சொன்னார்னா செங்காலிவர் அனந்தராமகிருஷ்ணரை நம்ம அவரோட பஞ்சாயத்து நிகழ்ச்சி உடனே யாரு சின்ன குழந்தைய யாரு உன்னை வணங்குறான்னா சம்சேவிதாயாக்கு நமோ ஹரேதே, இந்த உலகமே ஏ ஹரி அப்படின்னு கூப்பிட்டு உன்னை வணங்குறதேடா அப்படின்னு குருவாயூர் அப்பன்னு கேட்கிறார். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அது மட்டுமா பண்ணார், கிராமே முகூர்த்தே பரிதஷ்வ பக்தைஹி சந்துஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. என்ன அர்த்தம், நீங்க எல்லாம் யாரும் பிரம்ம முகூர்த்தத்துல எழுதுகிறது இல்லை.
பிரம்ம முகூர்த்தமே தெரியல. குருவாயூர்ல வந்து பிரம்ம முகூர்த்தத்துல 3 மணி 4 மணி எடுத்தினாலாம் எல்லாம் வரிசையா நின்று கிருஷ்ண தரிசனம் பண்றதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. கிராமே முகூர்த்தே பரிதஷ்வ பக்தைகி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்ன ரூபமானது? விஸ்வரூபம். பதையில சம்சேவக லோகத்தை கைலஸ்தானம் பண்ணுவா கிருஷ்ணனுக்கு. அதோட வந்து நைவேத்தியத்தை கொஞ்சம் இதை கொடுப்பா. அதை சாப்பிட்ட உடனே உடம்புல இருக்கிற அர்த்தம் வியாதியும் போயிடும். கிராமே முகூர்த்தே பரிதஷ்வ பக்தை சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப பதையில சம்சேவிக்க ரோக பக்தே வாதாலயாதிக்க நமோ நமஸ்தே. எவ்வளவு அழகான கீர்த்தனை! அதான் நம்ம தேசத்தோட தொழில். அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணனுடைய வழிபாடு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதனால திருக்கால சந்தியாவந்தனம் எல்லாருக்கும் நான் சொல்றது காரணம் என்னன்னா, கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிக்ரமா வாமனா தீரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அவருடைய நாமத்தை சொன்ன உடனே ஸ்மரண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமோட்சத்தை நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே. அவனோட விஷ்ணுவோட நாமத்தை சொன்ன உடனே அடுத்த பிறவியே இல்லாம மோட்ச கதி வந்துடும். ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்றதுக்கு சமயம் கிடைக்கலை. என்ன காரணம்னா, ஸ்ரத்தான்னு ஒன்று சாதன சதுர்த்தய சம்பத்தின்னு உண்டு. விவேக சூடாமணி படித்தவாளுக்கு அதெல்லாம் தெரியும். அதுல வந்து ஸ்ரத்தான்னு ஒன்று இருக்கு. சாமவேதம் என்ன சொல்றதுன்னா, நீ சமா தயாவை வச்சுக்கணுங்கிறது. என்ன சொல்றதுன்னா, அக்ரோதேன குரோதஹா அப்படிங்கிறது. என்ன சொல்றதுன்னா, அக்ரோதேன குரோதஹா. நீ வந்து சமாதயானால இந்த கோபத்தை ஜெயிச்சிடுவது. ஜிதக்ரோதஹா. என்ன சொல்றதுன்னா, ஜிதக்ரோதஹா கோபத்தை ஜெயிக்கணும்னு சொல்றது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது? ராமவேதம் லோபத்தை ஜெயிக்கணும். லோபம் வந்து என்ன பண்ணணும்னா, கோர நரகத்துல கொண்டு விடணும். கோர நரகம் போகணும்னா லோபம் என்ன? கிரீடி. நிறைய எனக்கு பணம் வேணும், இந்த உலகமே எனக்கு வேணும். அல்ப பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய மோகம் தான் லோபம்னு சொல்றது. அல்ப பதார்த்தம். இதுக்கு என்ன சொல்றதுன்னா, பகவான் படைச்ச அத்தனையிலையும் சோதிக்கிறார். இதெல்லாம் அல்ப பதார்த்தங்கள். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம கையை விட்டு போயிடும். அதான் அல்ப பதார்த்தங்கள். அந்த அல்ப பதார்த்தத்தை ஜெயிக்கணும்னா லோபத்தை ஜெயிக்கணும். லோபத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? தானத்தினால ஜெயிக்கணும். லோபத்தை எப்படி ஜெயிக்கணும்? தானத்தினால. அதுக்கப்புறம் என்ன? அசத்தியம். அசத்தியம் இருந்ததுன்னா அங்க பகவான் இருக்க மாட்டார். சத்தியத்தை வந்து கடைபிடிக்கிறதுனால அசத்தியத்தை ஜெயிக்க முடியும். அந்த அசத்தியம் இருக்கு. பகவான் இல்லாத என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அதெல்லாம் அசத்தியம். பிரம்ம மட்டும்தான் சத்தியம் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை. சேது சாமம்னு ஒரு சாமம். அந்த சேது சாமத்துல வந்து ரொம்ப அழகா விவரணம் பண்ணிருக்கு. கடைசியா என்னன்னா, சத்தியத்தினால அசத்தியத்தை ஜெயிக்கணும். கடைசியா ஸ்ரத்தா. ஸ்ரத்தானா என்ன? குரு மேல வைக்கக்கூடிய அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு ஸ்ரத்தான்னு. வேதங்கள் மேல வைக்கக்கூடிய அற்புதமான நம்பிக்கைக்கு வந்து ஸ்ரத்தான்னு. அந்த ஸ்ரத்தா வரணும்னா அஸ்ரத்த தானா போயிடும். அஸ்ரத்தின தெரியும் உங்களுக்கு. எந்த காரியத்தையும் அஸ்ரத்தையோட செய்யும் போது பலன் வந்து நிஷ்பலன் கிடைக்கும். நிஷ்பலன் என்ன? எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு வந்து வஸ்துதான் நிஷ்பலன். அந்த நிஷ்பலன் போகணும்னா ஸ்ரத்தாவோட.
காத்தால 4 மணிக்கு எழுதுறது. அதே இது என்னன்னா பிராமணனுக்கு வந்து சிகாசூத்திரம் முக்கியம். சிகாசூத்திரம் சிகை எடுத்தாச்சுன்னா அவன் சன்னியாசின்னு இருக்கும். அதனால கொஞ்சமாவது சிகை வச்சுக்கணும். நீங்களா சிகை வச்சுதான், சிகை வச்சுக்கலன்னா அவனுக்கு எவ்வளவு என்ன ஸ்திதி வந்துடும்? யத்ராப்ய நாகிஞ்சித் வாஞ்சதி நா சோஷதி நா வேஷ்டி நா ரமதே நா உற்சாகி பவதி. அவனுக்கு எதுலையும் மோகம் இல்லை. யத்ராப்ய நாகிஞ்சித் வாஞ்சதி, எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவனுக்கு அவசியம் இல்லாம வேணும். உங்களுக்கெல்லாம் நிறைய வேணும். அதுக்கு வேணும்னா ஒரு சிகை வச்சுக்கணும். சிகை வச்சுட்டா மட்டும் 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணணும். 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணாதான் அந்த பணம் தங்கும். 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பிராமணன் வந்து சாண்டாலியனாகும். அதனால உங்க குழந்தைகளுக்கெல்லாம் 8 வயசுக்குள்ள சூழல் போட்டு 8 வயசு தாண்டி போச்சுன்னா அவனுக்கு சூழல் போறதுக்கு உள்ள யோகியம் போயிடும். அந்த பூனல் போடாமல் சத்தியாவந்தனம் பண்ண முடியுமா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சிஏ பாஸ் பண்ணணும். சிஏ பாஸ் பண்ணலன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எழுதி போட முடியுமா? இன்ஜினியர் ஆகாம நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா? அதனால யோகியத்தை வளர்த்துக்கணும்னா பிராமணனுக்கு இது இருந்த வில்லன் என்ன. அப்புறம் அவன் வேலை படிச்சான்னா அவன் பேரு விப்ரன்னு. அந்த